ஆத்ம நமஸ்தே டு ஆல். இந்த டாரோ ரீடிங்கில் நம்ம பார்க்க போகிறது பிரபஞ்சம் ஏஞ்சல்ஸ் மூலமாக உங்களுக்கு என்ன மெசேஜை கொண்டு வந்திருக்காங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷனில் உங்களுக்கான பதில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதாவது இந்த வீடியோ இப்போ உங்கள் கண்ணில் பட்டிருக்கு அப்படின்னா நீங்கள் தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய கேள்விக்கான பதிலை இந்த வீடியோ மூலமாக ஏஞ்சல் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆகுறதுக்காக கமெண்டில் தேங்க்யூ ஏஞ்சல்னு டைப் பண்ணுங்கள். இந்த கார்டு எனர்ஜி கூட கனெக்ட் ஆயிடுவீங்க. நம்ம சேனலுக்கு நீங்கள் இதான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு எங்கிட்ட பர்சனலாக கிளாஸஸ் எடுத்துக்கணும் அல்லது உங்களுக்கு பர்சனல் டாரோ கார்டு ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் காண்டாக்ட் பண்ணுங்கள். இப்போது இந்த ரீடிங்கில் நம்ம போகலாம். ஏஞ்சல் உங்களுக்கு என்ன மெசேஜை கொண்டு வந்திருக்காங்க? இந்த ரிலேஷன்ஷிப்புக்கு நீங்கள் காத்திருக்கலாமா? இந்த ரிலேஷன்ஷிப்பில் உங்களுக்கு திரும்ப ஒரு வாய்ப்பு கிடைக்குமா? இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் எப்போ நல்லபடியாக மாறப்போகுது அதை பற்றியெல்லாம் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய சிச்சுவேஷன் எதுவுமே உங்களுக்கு நல்லா இல்லாமல் இருக்குது. அதாவது ரொம்ப பேடாக இருக்குது, நெகட்டிவாக யோசிக்கிறீங்க, எல்லாமே நெகட்டிவாக நடக்குது அப்படின்னு கொஞ்சம் உங்களுடைய சிச்சுவேஷன் இப்போ இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்குது அப்படின்னா இந்த சிச்சுவேஷனை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். இந்த சிச்சுவேஷன் மாறாதா அப்படின்னு நீங்கள் ப்ரேயரில் வச்சுருப்பீங்க. நீங்கள் கேட்டுக்கிட்டே இருந்திருப்பீங்க, இந்த சிச்சுவேஷனை எனக்கு மாற்றி கொடுங்க அப்படின்னு பிரபஞ்சத்துக்கிட்ட நீங்கள் கேட்டிருப்பீங்க. இதெல்லாமே உங்களுக்கு ஒரு ஹாப்பியான ஒரு மிகப்பெரிய மிராக்கிள் மாதிரி உங்கள் லைஃப்பில் நடக்க போகுது. அதாவது இப்போ இருக்கக்கூடிய அந்த இக்கட்டான சூழ்நிலைகள் எல்லாமே கூடிய விரைவிலேயே உங்களுக்கு மாறப்போகுது. உங்கள் லைஃப்பில் ஒரு சந்தோஷம் ஏற்பட போகுது. வாழ்க்கையே ரொம்ப போராட்டமாக இருந்திருக்கும். உங்களுடைய ரிலேஷன்ஷிப்பில் கூட ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்திருக்கும். இந்த பிரச்சனைகள்லையே நீங்கள் தவிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா இதெல்லாமே ஒரு முடிவுக்கு வரப்போகுது. ஏஞ்சல்ஸ் இப்போ உங்களுக்கு கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னு பார்க்குறப்ப உங்கள் வாழ்க்கையில் இப்போ நீங்கள் ஒரு புதிய கட்டத்துக்கு அடி எடுத்து வைக்க போகிறீங்க. உங்கள் வாழ்க்கையில் புதிய கட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்ப புதுசாக தொழில் தொடங்குவீங்க, அப்படி இல்லைன்னா புதிய வேலைக்கு போவீங்க, இடமாற்றம், இந்த மாதிரியான ஒரு புதுசாக ஏதாவது ஒன்று உங்கள் லைஃப்பில் ஏற்படும். ஒரு விஷயத்தை ரொம்ப நாளாக பண்ணணும்னு நீங்கள் நினச்சிட்டே இருந்திருப்பீங்க, அதை தள்ளி போயிருக்கும், அது சடனாக நீங்கள் செய்வீங்க. இந்த மாதிரியான ஒரு விஷயம் புதுசாக நீங்கள் தொடங்க போகிறீங்க. அதுதான் உங்கள் வாழ்க்கையினுடைய புதிய தொடக்கமாக இருக்க போகுது. இது உங்களுக்கு அளவில்லாத ஒரு மகிழ்ச்சியை கூட கொடுக்க போகுது. சில நேரம் இந்த மாற்றங்கள் உங்களுக்கு பயம் ஒருத்துற மாதிரியே இருக்கும். எப்படி ஆக போகுதோ அப்படின்னு நீங்கள் பயந்துக்கிட்டே இருப்பீங்க. ஆனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். நீங்கள் பயப்படாமல் நீங்கள் அந்த பாதையை சூஸ் பண்ணி போங்க. புதிய பாதையை சூஸ் பண்ணி போங்க. நேர்மறையாக நீங்கள் சிந்திங்க. நீங்கள் கஷ்டப்பட்டதை விடையுமே அதை விட அளவுக்கு அதிகமான சந்தோஷம் உங்கள் வாழ்க்கையில் வரப்போகுது. நிச்சயமாக ஒரு மாற்றம் இருக்குது. அந்த மாற்றம் எப்படி இருக்கும்னா அது ஒரு ஹாப்பி சேஞ்சாக தான் இருக்கும். சரியா? அதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். ஆனால் ஸ்டார்டிங் இதில் கொஞ்சம் பயமுறுத்துகிற மாதிரியே இருக்கும். அந்த டைமில் மட்டும் நெகட்டிவாக யோசிக்காதீங்க. என்ன நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு பாசிட்டிவாக நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா இருட்டுக்கு அப்புறம் இருக்கக்கூடிய வெளிச்சத்தை நீங்கள் பார்த்துருவீங்க. உங்கள் ரிலேஷன்ஷிப்லேயும் நல்ல ஒரு மாற்றம் வரப்போகுது. அதாவது எதிர்பார்க்காத நேரத்தில் சில மகிழ்ச்சியான விஷயங்கள் ஏற்படும். சடனாக உங்கள் நபர் உங்ககிட்ட பேசுவாங்க, அல்லது உங்கள் நபரை நீங்கள் சடனாக மீட் பண்ணுவீங்க. அந்த நபர் ஏதாவது ஒரு மெசேஜ் பண்ணுவாங்க, எப்படியாவது உங்களை காண்டாக்ட் பண்ணணும்னு பார்ப்பாங்க. இந்த மாதிரி ஒரு சேஞ்ச் ரிலேஷன்ஷிப்பில் கூட வரப்போகுது. அது உங்களுக்கு பாசிட்டிவாக தான் நடக்கும். கமெண்டில் பாசிட்டிவ் எனர்ஜின்னு டைப் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன் இனிமேல் மாறி ஒரு மகிழ்ச்சியான மாற்றம் உங்களுக்கு ஏற்பட போகுது. எப்போவுமே உங்களுடைய உள் உணர்வுகளை நீங்கள் நம்பணும். உங்களுடைய உள் உணர்வுகளை நீங்கள் நம்பி செயல்பட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அதில் நீங்கள் வெற்றி அடைஞ்சிருவீங்க. ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு நீங்கள் நம்பினாலே போதும், உங்களுடைய மனசே அதை நோக்கி பயணம் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அதுலேயே உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிரும். நீங்களும் ஆக்ஷன் எடுத்துருவீங்க. அதுக்காக தான் எப்போவுமே உங்களுடைய மனசு என்ன சொல்லுதோ உங்கள் மனசு சொல்கிறத நீங்கள் கேளுங்க. அதிகமாக யோசிக்கிறத விட்டுருங்க. சரியா? ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினைக்கிறப்போ அந்த இடத்துல உங்களுக்கு ஓவர் திங்கிங் அதிகமாகுது. இந்த ஓவர் திங்கிங் அதிகமாகறனால தான் பார்த்திங்கன்னா உங்களுக்குள்ளாடி இருக்கக்கூடிய அந்த அமைதியை பார்க்க முடியாமல் இருக்குது, எதையுமே நம்ப முடியாமல் இருக்குது. எப்போவுமே உங்களுடைய மனசு உங்களுக்கு ஒரு சரியான பாதையை காட்டும். அந்த பாதையை கூட உங்களால் தேர்ந்தெடுக்க முடியாமல் இருக்குது. இதுக்கு மெயின் காரணம் என்னென்னு பார்க்குறப்போ நீங்கள் அதிகமாக யோசிக்கிறது தான் அதுக்கு காரணமாக இருக்குது.
உங்களுக்கு என்ன வேணுமோ உங்களுடைய சொந்த தேவைகளை எல்லாத்தையுமே உங்களால் பூர்த்தி செய்ய முடியும். அதுக்கு வந்து உங்கள் மனசு வந்து அமைதியாக இருக்கணும், நீங்கள் வந்து ஹாப்பியாக இருக்கணும். உங்களை அதிகமாக நீங்கள் கேர் பண்ணிக்கோங்க. அதிகமாக யோசிக்கிறத விட்டுட்டு உங்கள் மனசுக்கு வந்து ஒரு அமைதியை வந்து கொடுங்க. இந்த அமைதியை நீங்கள் கொடுக்குறப்ப மனம் வந்து உங்களுக்கு தேவையானதை அதுவே வழிகாட்ட ஆரம்பிச்சிடும். அதனால் எப்போவுமே உங்களுடைய மனசு மைண்டு என்ன சொல்லுதோ அதை நீங்கள் தெளிவாக கேளுங்க. ஓவர் திங்கிங்னால அடிக்கடி வேறு மாதிரியான யோசனைகளும் வரும். அப்படி கிடையாது, அமைதியாக இருக்கணும். மனசு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ அமைதியாக நீங்கள் பொறுமையாக கவனமாக நீங்கள் வந்து கையாளுறீங்களோ அப்போ உங்களுக்கான பதில் உங்களுக்குள்ளாடியே வந்து கிடைக்கும். நீங்கள் ரொம்ப குழப்பமாக இருக்கீங்க, உங்களுடைய சிச்சுவேஷன் எல்லாமே ரொம்ப பேடாக இருக்குது அப்படின்னா பிரபஞ்சத்துக்கு மீது நீங்கள் நம்பிக்கை வைங்க. உங்கள் தெய்வத்தின் மீது கூட நீங்கள் நம்பிக்கை வைக்கணும். ஏன்னா நீங்கள் நம்பிக்கை வச்சுருக்கீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுடைய ஆசைகளை நோக்கி இந்த ஏஞ்சல் வந்து உங்களை கூட்டிகிட்டு போவாங்க. ஏன்னா பயம்தான் இங்கே வந்து அதிகமாக உங்களுக்கு இருக்குது. கார்டு செக் பண்ணுறப்பவே தேவையில்லாத பயம், கடந்த காலத்தில் ஏற்பட்ட சில வலிகள் இதெல்லாமே வந்து உங்களுக்கு இருக்குது. அதை தான் இப்போது நீங்கள் நம்பிக்கிட்டே இருக்கீங்க. அதை நம்புறனால தான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான பாதையை வந்து இன்னுமே நீங்கள் பார்க்க முடியாமல் இருக்கீங்க. உங்களுக்கு வந்து முதல்ல நம்பிக்கை இல்லாமல் இருக்குது, உங்கள் மேலேயே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை. அதனால தான் இந்த ரிலேஷன்ஷிப்லேயும் வந்து உங்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் வந்து இருக்குது. நீங்கள் ஒரு விஷயத்தை நம்பினீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் நம்பக்கூடிய விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்து நடக்கும். உங்கள் வாழ்க்கையில் சில நேரம் எதிர்பார்க்காத மாதிரி நிறைய கஷ்டங்கள் ரிலேஷன்ஷிப்பில் ஏற்பட்டிருக்கும், உங்களுடைய சொந்த வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டிருக்கும். அது எல்லாமே வந்து ஒரு ரீசனுக்காக தான் நடந்திருக்கு. அதை நீங்கள் நம்புங்க, சரியா? ஓகே, ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் அந்த நேரத்தில் வந்து நடந்திருக்கு அப்படிங்கிறத வந்து அக்செப்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த விளைவுகள் எதுவுமே வந்து உங்களை கட்டுப்படுத்தாது, சரியா? ஏன்னா இப்போ நீங்கள் தேங்கி நிற்கிறீங்க. எதுக்காக தேங்கி நிற்கிறீங்க அப்படின்னா, ஏன் அன்னைக்கு அந்த மாதிரி நடந்துச்சு, அது நடக்காமலே இருந்திருக்கலாமே, நான் இன்னைக்கு என் நபர்கிட்ட பேசியிருப்பேனே, அன்னைக்கு மட்டும் நான் கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்கலாமே, இந்த மாதிரி உங்களை நீங்களே குறை சொல்கிறீங்க. இதை நினச்செல்லாம் கவலைப்படவே வேண்டாம். ஏன்னா நடக்க வேண்டியது இருந்திருக்கு, அதனால தான் அந்த மாதிரி நடந்திருக்கு. அதனால் அதை அப்படியே விட்டுருங்க. இனிமேல் நடக்கக்கூடிய விஷயங்களை மட்டும் நீங்கள் பாசிட்டிவாக நம்பினாலே போதும். வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. கவலையை தூக்கி போட்டுருங்க, பயத்தை தூக்கி போட்டுருங்க, நேர்மறையாக இருங்க. உங்களுடைய எதிர்காலம் வந்து உங்கள் கையில் தான் இருக்குது. அதை நம்பிக்கையோடு நீங்கள் கொண்டு போக முடியும். நிச்சயமாக நீங்கள் நினச்சா அதை மாற்றவும் முடியும். ரீசெண்ட் டேஸாக வந்து உங்களுக்கு நிறைய யோசனைகள் வந்து கிடைச்சிருக்கும், சரியா? ஏதாவது வீடியோ மூலமாக உங்களுக்கான பதில் வந்து உங்களுக்கு கிடைச்சிருக்கலாம். இல்லை ஏதாவது நீங்கள் வந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா தேடக்கூடிய பதில் வந்து அதில் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அதாவது யோசனை கிடைச்சிருக்கும், அதை நீங்கள் நம்புங்க, சரியா? ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துருக்கீங்க அப்படின்னா அந்த செயல்முறைகளை எல்லாமே நீங்கள் நம்புனீங்க அப்படின்னா நிச்சயமான ஒரு மாற்றத்தை வந்து உங்களாலேயே வந்து ஏற்படுத்த முடியும். உங்கள் வாழ்க்கையில் புதிய ஒரு வாய்ப்பு வந்து இருக்குது. அந்த புதிய வாய்ப்பு வந்து இன்னும் உங்கள் கண்ணில் படாமல் இருக்குது அப்படின்னா கடந்த கால காயங்கள், இல்லை இனிமேல் எனக்கு எதுவுமே நடக்காது அப்படிங்கிற ஒரு யோசனை இதுதான். அதனால் பழசெல்லாம் விட்டுருங்க, அதெல்லாமே மன்னிச்சு நீங்கள் விட்டுருங்க. அதிலேருந்து எப்போ நீங்கள் விடுதலை ஆகுறீங்களோ அப்போ அந்த புதிய பாதை வந்து உங்களுக்கு தெரியும். அந்த புதிய பாதையில் வந்து நிறைய வாய்ப்புகள் வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ நீங்கள் முதல்ல வந்து நம்புங்க. ஒரு ப்ராசஸ் நடக்குது அப்படின்னா அதை நீங்கள் நம்புங்க. நேர்மறையாக நீங்கள் நம்பணும். நேர்மறையாக நம்புனீங்க அப்படின்னா அந்த நம்பிக்கை தான் உங்களுக்கான ஆயுதம். பிரபஞ்சம் உங்களுக்கு வந்து என்ன வேணுமோ அதை உங்கள் கையில் வந்து ஒப்படைச்சிட்டாங்க. அதை மாற்றி அமைக்கக்கூடிய சக்தி வந்து உங்ககிட்ட தான் வந்து இருக்குது. அப்போ நீங்கள் ஏஞ்சல் கிட்ட உதவி கேட்கலாம். ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு உதவி பண்ண ரெடியாக இருக்காங்க. உங்களை சுற்றி ஏஞ்சல் வந்து எப்போவுமே இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. அவங்கக்கிட்ட உதவி கேளுங்க. குழப்பமாக இருக்கீங்கன்னா, நான் குழப்பமாக இருக்கேன், எனக்கு வந்து தெளிவு வேணும், எனக்கு தெளிவான பாதையை காட்டு, நான் இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா நீங்கள் கேளுங்க. கேட்க தான் உங்களுக்கான பதில், அந்த பாதி வந்து உங்களுக்கு வந்து தெரியும். ஏன்னா நீங்கள் கேட்காம சும்மா இருந்தீங்கன்னா எதுவுமே இங்கே நடக்காது. பிரபஞ்சம் உங்கள் கையில் ஒப்படைச்சிட்டாங்க. உனக்கு என்ன வேணுமோ நீ அதை வந்து பண்ணிக்கோ, அதை மாற்றக்கூடிய சக்தி உன் கையில் தான் இருக்குது அப்படின்னு. அதனால் நீங்கள் தெளிவாக இருக்கணும். தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விருப்பங்கள் எல்லாமே வந்து நிறைவேறும். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறணும் அப்படின்னா நீங்கள் பிரபஞ்சத்தோடு சேர்ந்து நீங்கள் இருக்கணும். நீங்கள் தனியாக இல்லை, சரியா? எப்போவுமே நீங்கள் தனியாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. நீங்கள் தனிமையாக இல்லை. உங்களுடைய வெற்றியை அடைய இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு ஆதரவாக இருக்காங்க. உங்களை சுற்றி ஏஞ்சல்ஸ் இருக்காங்க. நீங்கள் உதவி கேட்டிங்கன்னா உதவி நிச்சயமாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். நீங்கள் இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாத்தையுமே வந்து நான் தானே பார்த்துக்க வேண்டியதாக இருக்குது, எல்லாமே ஏன் தலையில் வந்து விழுந்துடுச்சு அப்படின்னு கவலைப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க.
இந்த மாதிரியெல்லாம் நினைக்காதீங்க. யாருமே உதவி செய்யலையே அப்படின்னு எல்லாம் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் வந்து நம்புங்க, பிரபஞ்சத்தை நம்புங்க. பிரபஞ்சத்துடைய ஆதரவு உங்களுக்கு இருக்குது. நிச்சயமாக பிரபஞ்சம் உதவி செய்கிறதுக்கு ஏஞ்சலை உங்களுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க. ஏஞ்சல்ஸ் கிட்ட நீங்கள் கேளுங்க. உங்களுடைய இலக்கை அடைய வந்து அவங்க உதவி பண்ணுவாங்க. ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், ஜாபாக இருக்கட்டும், பணமாக இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு என்ன வேணுமோ, நீங்கள் என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாமே வந்து அடையிறதுக்கு வழி காட்டுவாங்க. ஏஞ்சல்ஸ் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா நீங்கள் கேட்கணும். நீங்கள் கேட்டால் தான் அவங்க உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இந்த தேவதூதர்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்காக காத்துக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் தெளிவாக உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் கேளுங்க. ஏஞ்சல்ஸ் வந்து உங்களுக்கு டைரெக்டாக வந்து உதவி பண்ண மாட்டாங்க. மற்றவங்க மூலமாக உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. மற்றவங்கன்னு சொல்கிறத உங்களுடைய ஃபேமிலி மெம்பர்ஸ் வழி உங்களுக்கு உதவி கிடைக்கும். அப்படி இல்லைன்னா யாராச்சும் கவுன்சிலிங் கொடுக்குறவங்க மூலமாக உங்களுக்கு உதவி கிடைக்கும். இல்லை ஏதாவது ஒரு வீடியோ பார்த்துட்ருக்கீங்கன்னா அந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கருத்துக்கள் மூலமாக உங்களுக்கான உதவிகள் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி எப்படியாவது உதவி வந்து கிடைக்கும். சரி, அதனால் எனக்கு எதுவுமே நடக்கலை, கிடைக்கல அப்படின்னு வந்து நீங்கள் நினைக்காதீங்க. உங்களுடைய ரிலேஷன்ஷிப்னு பார்க்குறப்போ இப்போ வந்து சரியான நேரம் வந்து கிடையாது. சரியா, கொஞ்சம் கூட நீங்கள் பொறுமையாக காத்திருக்கணும். இப்போ நீங்கள் அவசரப்பட்டு உங்கள் நபர்கிட்ட பேசினாலோ, இல்லை அவசரப்பட்டு நீங்கள் எதையாவது கேட்கணும்னு சொல்லிட்டு சண்டை போட்டாலோ இது எதுவுமே உங்களுக்கு சாதகமாக வந்து இருக்காது. உங்கள் நபரே உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கு சில டைம் வந்து எடுக்குது. சரியா, அவசரப்படாதீங்க. நீங்கள் ஏதாவது அவசரப்பட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பலன் வந்து உங்களுக்கு கிடைக்காம போயிடும். அதனால் இப்போ ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு என்ன சொல்ல வராங்க அப்படின்னா, கொஞ்சம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதே மாதிரி ஏதாவது ஒரு தொழில் தொடங்குறீங்க, அப்படி இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் ஏதாச்சும் பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள், பொறுமையாக வெயிட் பண்ணி பண்ணுங்கள். ஏன்னா அவங்க ஏமாற்றிட்டு கூட போவாங்க. அதனால் முடிவுகள் எடுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் அவசரப்பட வேண்டாம். யாரையுமே கட்டாயப்படுத்தவும் கூடாது நீங்கள். சரியா, கொஞ்சம் பொறுமையாக தான் நீங்கள் சிந்திச்சு செயல்படணும். எல்லாமே எனக்கு தாமதமாகுது அப்படின்னு கவலைப்படக்கூடாது. தாமதமாகுது அப்படின்னா பிரபஞ்சம் உங்களுக்கு வேலை செய்கிறாங்க, உங்களுக்காக செயல்படுறாங்க. இந்த ஏஞ்சல்ஸ் கூட உங்களுக்காக உதவி பண்ணுறாங்க. அதனால தான் பொறுமையாக இருக்க சொல்கிறாங்க. நீங்கள் நம்புங்க, நம்பிக்கிட்டு பொறுமையாக இருங்க. உங்களுடைய வேலைகள் என்னவோ அந்த வேலையில் மட்டும் நீங்கள் கவனத்தை நீங்கள் செலுத்தினாலே போதும். கூடிய சீக்கிரமாகவே நீங்கள் காத்துட்ருக்கிறது உங்களுக்கு வந்து கிடைக்கும். சரியா, ஏன்னா ஒரு விஷயம் உங்களுக்கு வேணும். அப்போ அதுக்கான சில முயற்சிகள், அதுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் வந்து பக்காவாக இந்த பிரபஞ்சம் வந்து ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுத்துக்குது. இதை நினச்சி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் பாசிட்டிவாக இருந்தாலே போதும். கமெண்டில் டைப் பண்ணுங்கள், நான் பொறுமையோடு காத்திருப்பேன். ஓகே கைஸ், இதுதான் இந்த ரீடிங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். இதில் பொருந்தக்கூடிய விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க, மற்றதை விட்டுருங்க. உங்களுக்கு பர்சனல் டேரோ ரீடிங் தேவைப்பட்டுச்சுன்னா இன்ஸ்டா அல்லது மெயிலில் வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோ பதிவில் சந்திக்கலாம். நன்றி.